ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அனிஷ்டெக் தமிழ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் Myv3ads அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து இப்போது டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியில் என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்னு யூசர்ஸாக இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே டைமில் இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ண முடியாமல் தவிக்கிறவங்களுக்கும் சரி, புதுசாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனே தெரியாமல் தவிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் Myv3ads அப்ளிகேஷனை நம்ம எப்படி ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? தொடர்ந்து நம்ம சேனலில் Myv3ads சம்மந்தப்பட்ட ஒரு சில வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ Myv3ads பற்றி ஃபியூச்சரில் போடக்கூடிய வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எகைன் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் வந்து கிடைக்காது. சரிங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போது Myv3ads அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ப்ளே ஸ்டோரில் அந்த அப்ளிகேஷனே கிடையாது. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இப்போது Myv3ads கம்பெனி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? அந்த அப்ளிகேஷனோட ஏபிகே ஃபைலை. ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல குரோமை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். குரோமை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் இந்த சர்ச் பாரில் போயிட்டு Myv3ads அப்படின்னு டைப் பண்ணுங்கள். சர்ச் பாரை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததும் ஃபஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க Myv3ads அப்படின்னு. இதிலே கொடுத்துருப்பாங்க வெல்கம் டு Myv3ads பிஸ்னஸ் அப்படின்னு. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். சரிங்களா? ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க டவுன்லோட் ஆப் ஃப்ரம் கூகுள் ட்ரைவ் அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டவுன்லோட் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டாக டச் பண்ணுங்கள். டச் பண்ணது மாதிரி லோடிங் ஆகும். ஸோ லோடிங் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி கேட்கும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து அவங்க கூகுள் ட்ரைவ் மூலமாக தான் டவுன்லோட் பண்ண கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஃபைல் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு கெட் த ட்ரைவ் ஆப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு உங்களோட மொபைலில் இருக்கிற கூகுள் ட்ரைவுக்குள்ளாடி போய் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ட்ரை இட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் இந்த கூகுள் க்ரோம்லேயே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நோ தேங்க்ஸை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ நோ தேங்க்ஸை கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறதுக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் மாதிரி ஃபைல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த ஃபைலை வந்து ஒன் டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நோ ப்ரீவியூ அவைலபிள்னு காமிச்சிட்டு டவுன்லோட் அப்படின்னு கேட்குது. ஸோ இதை நம்ம டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் எனிவே அப்படின்னு காமிக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோடிங் ஃபைல் அப்படின்னு காமிக்குது. நம்ம இப்போ வந்து டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் லிஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா Myv3ads லேட்டஸ்ட் ஏபிகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா Myv3ads கம்பெனி தரப்புலேருந்து அஃபிஷியலாக கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுனால இது வந்து சேஃப் இல்லை அந்த மாதிரி எதுவுமே நினைக்க வேண்டாம். சரிங்களா? இது முற்றிலும் 100% வந்து பார்த்திங்கன்னா சேஃப் தான். சரிங்களா? ஸோ Myv3ads அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா Myv3ads அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னே தெரியல. ஏன்னா அவங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறமா எந்த விதமான ஐடியாஸும் இல்லாமல் தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்களும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க. மறக்காமல் நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா?